வணக்கம் மக்களே. அதிமுகவில் லாட்ரி. அதிபர் மார்ட்டினின் மனைவி லீலா ரோஸுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த அதிரடி அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. லாட்ரி அதிபர் மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸுக்கு ஐஜேகேவில் இருந்து விலகி இருந்த கடந்த 17ஆம் தேதி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் இன்றைக்கி அதிமுகவில் அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பையும் வழங்கியிருக்காங்க. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தன்னோட கையால் அதை கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் லாட்ரி அதிபர் மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸ் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியோட இணை பொதுச் செயலாளராக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி திடீரென ஐஜேகேவியில் இருந்து விலகிட்டதாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் அவங்க நேரம் காலம் பார்க்காமல் நான் உழைத்தேன், கட்சி என் உழைப்பை அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லி சமீப காலமாக என்னோட உழைப்பை உதாசீனப்படுத்தியதும் எனக்கு ரொம்பவே மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும், பொது வாழ்வில் துணிச்சலோட தைரியத்தோடு செயல்படணுங்கிறதான் என்னோட ஆசை. நான் செல்லும் இடங்களில் எங்கனாலும் சந்திக்கிற பெண்களை ஊக்கப்படுத்தி தான் வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி தகவல்களை பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது போன்ற சூழலில் இந்த கட்சி ஒரு பெண்ணுக்கு அங்கீகாரம் வழங்காதது ஒரு பெரிய ஏமாற்றமாகவே எனக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கட்சியோட தொண்டர்களான நமது சமூக சொந்தங்களை விட்டு பிரிய மனமில்லாமல் என்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தி 8 மாத காலமாக காத்துக்கிட்டு இருக்கேன். கட்சி தலைமையிலிருந்து எந்த ஒரு முறையான பதிலும் வராத இந்த காரணத்தினால தான் சில காலம் சமீப காலமாக ரொம்ப கசப்பான அனுபவங்களோட அடிப்படையில் இந்த ஜனநாயக கட்சியில் இருந்து விலகிற முடிவை எடுக்கிறதுக்காக நான் தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பிப்ரவரி 17ஆம் தேதி அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கேன். இந்த நிலையில் இன்று அதிமுக மகளிர் அணி இணை செயலாளர் பொறுப்பில் லீமா ரோஸை நியமித்து அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அறிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் லாட்ரி அதிபர் மார்ட்டினின் மனைவி லீமா ரோஸ் அவர்கள் ஐஜேகேவில் இருந்து விலகி கடந்த 17ஆம் தேதி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் இன்றைக்கி அதிமுகவில் அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பையும் வழங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த பதவியை நேரடியாக கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. லாட்ரி அதிபர் மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸ் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியோட இணை பொதுச் செயலாளராக இதுவரைக்கும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி திடீரென ஐஜேகேவில் இருந்து விலகுவதாக அறிக்கை ஒன்று வெளியிட்டு இதுக்கப்புறமா தான் அதிமுகவில் இணைஞ்சு இப்போ மகளிரோட இணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான டெய்லி அரசியல் தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.